ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வீடியோ வந்து எப்பவும் போல போடுற மாரி ஃபார்மலான வீடியோலாம் இருக்க போறதில்ல. இது வந்து கேஷுவலான வீடியோவா இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஆடியன்ஸ் சைட்லேருந்து நேத்து நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு வாய்ஸ் குடுக்குற மாரி தான் இன்னைக்கு வீடியோ இருக்க போகுது. கேஷுவலா உங்கள்ட்ட பேசணும்னு தோணுச்சு அவ்வளோதான். இந்த நேத்து நடந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட்டு அத நான் சொல்லிர்றேன். நேத்து நடந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு வந்து லேட்டா தான் தெரிஞ்சுச்சு. ஏன் லேட்டா தெரிஞ்சுச்சுன்னா, நான் வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி உள்ள ஏரியால இல்ல. வெளிய ஒரு வேலையா இருந்தேன். எனக்கு வந்து நைட் ஒரு 3, 4 மணிக்கு தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. நேத்து வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ண வீடியோ. ஒரே நாள்ல வீடியோ புடிச்சது. வீடியோ முடிச்சுட்டு நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன். அண்ட் எனக்கு ஒரு நைட் ஒரு 3, 4 மணி போல தான் இந்த விஷயமே எனக்கு தெரிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் தான் பல பேர நான் பார்த்தேன். பல பெரிய பெரிய யூடியூபர்ஸா இருக்கட்டும், பெரிய பெரிய மீடியா சேனல்ஸா இருக்கட்டும், அவங்கலாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன நடந்துச்சு ஆக்சுவலா சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போய் பார்த்தேன். இங்க இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சு. அதுல வந்து 242 உயிர் வந்து போயிருச்சு. அதுல வந்து ஒருத்தர் மட்டும் உயிர் ஏதோ தப்பிச்சுட்டாரு. எல்லாருமே எல்லார பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா, யாருமே ஏன் இது வரைக்கும் கேள்வி என்னடா கேள்வி கேள்வின்னு சொல்ற? புரியிற மாரி சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இந்தியால எதுக்குங்க இந்த மாரி அடிக்கடி சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது? இப்போ வந்து ஃப்ளைட் கிராஷு. இப்போ போன ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பஹல்காமுக்கு வெக்கேஷனுக்கு போன பல ஃபேமிலிஸ எங்கேருந்தோ ஒரு காட்டுக்குள்ள இருந்து வந்து கன்ன தூக்கிட்டு வரானுங்க. டெரரிஸ்ட்ன்னு சொல்லிட்டு வரானுங்க. அவனுங்க வந்து சுட்டுட்டு போறானுங்க. இந்த மாரி சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது. இங்க வந்து ரீசென்ட்டா இப்ப 1 வாரத்துக்கு முன்னாடி ஆர்சிபி பல வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்குது ஒரு கிரிக்கெட் டீமு. கப் அடிச்சுட்டு அவங்க வந்து செலிப்ரேஷன் பண்றாங்க. அந்த செலிப்ரேஷன் ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றாங்க. அந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்ட பப்ளிக் நம்மள போல சாதாரண மக்கள் அங்க வந்து ஏகப்பட்ட உயிரிழப்பு. இந்த மாரி சாதாரணமா நடந்துகிட்டு இருக்க உயிரிழப்பு எனக்கு சுத்தமா புரியல. எதனால இந்த மாரி சாதாரணமா நடக்குது? அதுக்கப்புறம் இந்த உயிரிழப்புலாம் நடந்ததுக்கு அப்புறம் இங்க இன்னொரு சம்பவம் ஒண்ணு பண்றாங்க எல்லாருமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்சிபி பத்தி நான் சொல்லிர்றேன். ஆர்சிபி இந்த ப்ராப்பரான பிளானிங் பண்ணாததுனால தான் அண்ட் அஃப்கோர்ஸ் கவர்ன்மெண்ட் ஆளுங்க இத வந்து இப்ப பண்ணாதீங்க. இப்போ உடனே பண்ணீங்கன்னா இது வந்து ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணி கூட அந்த ஆர்சிபி மேனேஜ்மென்ட் ஆளுங்க வந்து எங்க டீம் பிளேயர்ஸ் வெளிநாட்டு டீம் பிளேயர்ஸ்லாம் போயிருவாங்க. நாங்க உடனே பண்ணணும். இந்த பரேட சொல்றேன். வெற்றி பரேடு உடனே நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நடத்துனதுனால தான் ஒரு ப்ராப்பரான ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணாம பல பப்ளிக் வந்தனால தான் அங்க வந்து உயிரிழப்பு நடந்துச்சு. இந்த உயிரிழப்பு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து ரூ. 10,00,000 குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன உயிர் போனதுக்கு அப்புறம் ரூ. 10,00,000யா? இது என்ன 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 பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு சுத்தமா புரியல. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து கரெக்ட்டான ப்ராப்பரான பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த உயிரிழப்பு நடந்திருக்காதே. அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. உயிர் போனதுக்கு அப்புறம் ரூ. 10,00,000 குடுப்பேங்கிறீங்க. அதுக்கு அடுத்தது வரேன். இந்த ஏர் இந்தியா கம்பெனி. இந்த ஏர் இந்தியா சேர்மன் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாரி உயிரிழந்து போனதுக்கு அப்புறம் இந்த 242 பேரு அதுவும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தேங்க, விஷுவல்ஸ்லாம் பார்த்தேங்க. என்னால சுத்தமா பார்க்கவே முடியலங்க. இவங்க இந்த மாரி இறந்ததுக்கு அப்புறம், இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம், இவங்களுக்கு வந்து நாங்க 1,00,00,000 குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேர்மன் சொல்லியிருக்காரு. என்ன ஒரு உயிர் போனதுக்கப்புறம் 1,00,00,000 குடுத்துட்டு வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிருவாங்களா? எனக்கு சுத்தமா புரியல. இன்வெஸ்டிகேஷன் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து ரிப்போர்ட் குடுப்போம் எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன் டிலே? ஏன் வந்து இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல? ப்ராப்பரான ஸ்டேட்மெண்ட் கிடைக்கல. ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் இன்னும் குடுக்காம இருக்குது. இதுல வந்து மத்திய அரசு ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ்ல மத்த ஏர்கிராஃப்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அவங்கலாம் ப்ராப்பரான மெயின்டனன்ஸ் பண்ணியிருக்காங்களா? ஒரு ப்ராப்பரான ரிப்போர்ட் நாங்க கேட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நடவடிக்கை எடுத்ததா சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்ன்மென்ட். ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 242 உயிர் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த மாரி இன்வெஸ்டிகேஷன் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரி கேள்விலாம் கேட்பாங்களாம். ஏன் அதுக்கு முன்னாடி கேட்க மாட்டாங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் இப்ப அவங்க கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அது வந்து ஏர் இந்தியா மேல மட்டும் தான் கேட்டிருக்காங்க. மத்த மத்த கம்பெனிலாம் அவங்க மேல இன்னும் ஏன் கேள்வி எழுப்பாம இருக்காங்க? எனக்கு சுத்தமா புரியல. ஏன் அந்த ஃப்ளைட் ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம், இந்த மாரி கிராஷ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மாரி கேள்வி எழுப்பாங்களா? நடவடிக்கை எடுப்பாங்களா? எனக்கு சுத்தமா புரியல. இது ரிலேட்டடா தான் கேள்வி எழுப்புங்கன்னு சொல்லிட்டு, நான் மத்த யூடியூபர்ஸா இருக்கட்டும், மீடியா சேனலா இருக்கட்டும், கண்டிப்பா மீடியா சேனல்ஸ் கேட்பாங்க. ஆனா, பெரிய பெரிய யூடியூபர்ஸ்ட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் உங்கள்ட்ட இருப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள்ட்ட இருப்பாங்க. தயவு செஞ்சு இந்த கேள்வி எழுப்புங்க. தயவு செஞ்சு பிரஷர போடுவோம். எல்லா சைட்ல இருந்து. சின்ன சின்ன யூடியூபரா இருக்கட்டும், சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சரா இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்சரே இல்லாம இருக்கட்டுங்க. 20, 30 பேர் உங்க வீடியோஸ் பார்க்கட்டும், உங்க ஸ்டோரீஸ் பார்க்கட்டும். தயவு செஞ்சு உங்க பர்சனல் Facebookஆ இருக்கட்டும், Instagramஆ இருக்கட்டும், சோசியல் மீடியால வந்து ஒரு வாய்ஸ குடுங்க, ஒரு சப்போர்ட்ட கேளுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கேள்விய வந்து கேளுங்க. எதனால இந்தியால இந்த மாரி அடிக்கடி சம்பவம் நடந்துட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, இந்த ரிப்போர்ட் இந்த பிளாக் பாக்ஸ இன்னும் ரிட்ரீவ் பண்ணாம இருக்காங்களாம். ஏர் இந்தியா கம்பெனிக்காரங்க. ஏன் இன்னும் பிளாக் பாக்ஸ ரிட்ரீவ் பண்ணாம இருக்கிறாங்க? இந்த கேள்வி எழுப்புங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்ண மறந்துட்டேன் பாருங்க. இப்ப இந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் 717 கிராஷ் ஆச்சுல்ல. இந்த கிராஷ் ஆன ஃப்ளைட்டு அகமதாபாத்ல இருந்து லண்டனுக்கு கிளம்புச்சு. கரெக்ட்டுங்களா? இது எல்லாருமே சொல்லிட்டாங்க. இருக்கட்டும்.
ஆனா அது கிளம்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளைட் எங்கேருந்து வந்திருக்குன்னா, டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்திருக்குது. அந்த டெல்லியில இருந்து அகமதாபாத்துக்கு ஃப்ளை பண்ண ஒரு பேசஞ்சர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அவர் அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, அந்த ஃப்ளைட் கிளம்பும்போதே ஒரு பிரச்சனை மாரி தான் எனக்கு இருந்துச்சு. அந்த அட்மாஸ்பியரே எனக்கு வந்து கரெக்ட்டா இருந்த மாரி எனக்கு தோணல அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு அந்த ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கும்போது அவர் வீடியோ என்ன போட்டிருக்காரு. ஒரு வீடியோ ஒண்ணு கேப்சர் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, அந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஏசி ஒர்க் ஆகல. அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி அந்த டிவி மாரி இருக்கும்ல, அந்த டிவி அந்த பகுதி வந்து அந்த வந்து சரியா ஒர்க் ஆகல. அதில டச் பண்ணி காட்டுறாரு அவரு. அது வீடியோ இருந்தா நான் உங்களுக்கு இதில ஆட் பண்றேன். அந்த டச் பண்ணி பார்க்குறாரு. அந்த வீடியோ அந்த இது வந்து டிவி வந்து ஒர்க் ஆகல. அதுக்கப்புறம் வந்து இந்த கேபின் க்ரூவ கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி ப்ராப்பரான ஃபெசிலிட்டி இல்ல. இது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்காரு அவரு. இந்த அளவுக்கு தான் ஒரு ஃப்ளைட் இருக்குமா? என்ன இவங்க வந்து மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க? எனக்கு சுத்தமா புரியல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. பல பேர் வந்து பல பெர்செப்ஷன் சொல்றாங்க. பல காரணங்கள் சொல்றாங்க. அதில பல முக்கியமான ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஏதோ பேர்ட்ஸ்லாம் வந்து ஒரே தடவையா இந்த 2 இன்ஜினையும் அட்டாக் பண்ணியிருக்கோம். 2 இன்ஜினுக்குள்ள பூந்திருக்கும். அதனால வந்து ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். உடனே அந்த 2 இன்ஜினும் செயலிழந்து போயிருக்கும். அதனால ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். கிராஷ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அ எனக்கு வந்து அந்த வீடியோல வந்து அந்த ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகுதுல்ல, அதெல்லாம் பார்க்க முடியலங்க. அந்த ஃபுட்டேஜ்ல வந்து எதுவும் பேர்ட்ஸ்லாம் கிராஷ் ஆன மாரி எனக்கு சுத்தமா தெரியல. ஏதாச்சும் ஒரு டெக்னிக்கல் எரரா மட்டும் தான் இருக்கும். இது வந்து பேர்ட்ஸ் பூந்த மாரி, அது பூந்த மாரின்னு சொல்லிட்டு பல பேர் பல பெர்செப்ஷன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பல காரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கலாம், இருக்காமலும் போகலாம். ஆனா, கண்டிப்பா இந்த பிளாக் பாக்ஸ ரிட்ரீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரிப்போர்ட்ட குடுத்ததுக்கு அப்புறம் தான் அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எதா இருந்தாலும் பேச முடியும். பல பேரு பல இது பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நான் என்ன கேட்டுக்க விரும்புறேன்னா, இந்த வீடியோ மூலியமா தயவு செஞ்சு பெரிய பெரிய யூடியூபர்ஸ் தயவு செஞ்சு பிரஷர போடுங்க. பிரஷர போட்டு இந்த 242 உயிருக்கு பதில கேட்போம். ஏன்னா, இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு இந்தியால. ஆர்சிபி பரேட்ல உயிரிழப்பு, ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ல உயிரிழப்பு, பஹல்காம்ல உயிரிழப்பு, அதுக்கப்புறம் இன்னொன்னு கப்பல் ஒண்ணு வேற பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இந்த மாரி ஏகப்பட்ட உயிரிழப்பு, ஏகப்பட்ட சம்பவம் இந்தியால இப்ப இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாசத்திலேயே ஏகப்பட்ட சம்பவம் இந்தியால நடந்துகிட்டு இருக்குது. எதனால இது நடந்துகிட்டு இருக்கு எனக்கு சுத்தமா புரியல. தயவு செஞ்சு எல்லா பெரிய பெரிய யூடியூபர்ஸும் உங்க வீடியோல உங்க கன்டென்ட்ட கடைசியா இந்த கேள்விய எழுப்புங்க. ஒரு பிரஷர போடுவோம். இல்லாட்டி நாளைக்கு நம்மளுக்கு என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்மனால பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ தயவு செஞ்சு உங்க கன்டென்ட்ல ஒரு எண்டுல இந்த கொஸ்டின், இந்த பிரஷர வந்து தயவு செஞ்சு போடுங்க. ஆட் பண்ணுங்க. அதான் இந்த வீடியோ மூலியமா கேட்டுக்க விரும்புறேன். நாளைக்கு ஒரு ப்ராப்பரான வீடியோ என்ன இந்த ரிட்ரீவ் பாக்ஸ் இன்னைக்கு ஏதாச்சும் கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ரிட்ரீவ் பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த ஃப்ளைட் சம்பவத்த பத்தி எல்லாரும் பேசிட்டாங்க. இருந்தாலும் நான் வந்து ஒரு ப்ராப்பரா என்ன நடந்துச்சு, ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுட்டேஜோட நான் இன்னைக்கு கன்டென்ட்ல போடுறேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். டேக் கேர்.